வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு இன்று கையெழுத்தாக இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் சலீனா, இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. அந்த வகையில் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்து கூட்டணி கட்சிகளுடனும் கையெழுத்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஜனவரி 28ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் சார்பாக டெல்லியிலிருந்து பேச்சுவார்த்தை குழுவினர்கள் இங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்கனவே 9ஆம் தேதி வருவதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த மாதம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாகவே கடந்த முறை 9 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. புதுவை உட்பட 10 தொகுதிகளாக இருந்த நிலையில் அந்த 10 தொகுதிகளை விட கூடுதலாக இடங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் போது வைத்திருந்தார்கள். தற்பொழுது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருகை தருவதற்கு முன்னதாகவே கூடுதல் தொகுதி வழங்கவில்லை என்றாலும் கூட கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அதே 10 தொகுதியை இந்த முறையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்காக டெல்லியிலிருந்து பேச்சுவார்த்தை குழுவினர்கள் சென்னை வந்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை குழுவில் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KV வேணுகோபால், அதே போல பேச்சுவார்த்தை குழு ஒருங்கிணைப்பாளர் முகுல் வாஸ்னிக், காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் அஜய் குமார் ஆகியோர் தற்பொழுது சென்னை வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது சரியாக 6:30 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இது தொடர்பாக விரிவான ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகாக இங்கு வந்து ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார்கள். இன்று கையெழுத்து ஒப்பந்தம் இடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் இன்றுடன் கூட்டணி கட்சிகள் அனைத்திடமுடனே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பிறகாக நாளை திமுக சார்பில் நேர்காணல் நடத்துவதற்கான திட்டம் போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று காங்கிரஸ் தற்போது பேச்சுவார்த்தைக்காக டெல்லியிலிருந்து சென்னை வந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை குழுவினர்கள் இன்றுடனான அந்த பேச்சுவார்த்தை அனைவரும் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தொகுதி வழங்கவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த அந்த 10 தொகுதிகள் மீண்டும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைக்கிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சலீனா.